ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, நாம நேத்து நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ் நேத்து என்ன பண்ணிருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதுதான் நேத்து நாம நிஃப்டிக்கு கொடுத்திருந்த லெவல்ஸ். கிட்டத்தட்ட நம்மளோட லெவல்ஸ்ல தான் ரிஜெக்டே ஆயிருக்கான். அது இல்லாம ஓப்பனிங் நாம சொல்லியிருந்தது 300ல ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் தான் மேலே போவான். அடுத்த ஸ்டாப் 350 கிராஸ் பண்ணாதான் 450 நேரா போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டவுன் சைடில் 23,000 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஏரியா வரவே இல்லை. முதல் நாளோட க்ளோஸ் ப்ரைஸ்ல இருந்தே சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு ரிவர்சல் கொடுத்தான். ஓகே, இது எல்லாமே ப்ரீமியம் பேஸ் தான். ப்ரீமியத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,779, 23,553, 23,098, 22,870. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். பெரிய ரேஞ்ச் இருக்கு. காரணம் ஏடிஎம்ல பிரைஸ் பெருசா இருக்கு. ரொம்ப பெரிய பிரைஸ் இருக்கனால தான் நம்மளுக்கு ரேஞ்சும் பெருசா காமிக்குது. ஓகே, ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 23,249ல க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எக்ஸ்பைரி. இப்போ கரண்ட் எக்ஸ்பைரி அப்படின்றது பிப்ரவரி 6ஆம் தேதி கான்ட்ராக்ட் நமக்கு இன்னையிலிருந்து கரண்ட் எக்ஸ்பைரியா மாறும். இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்ட்ரைக் உங்களுக்கு 350ன்னு இருக்கு. 350ன்னு இருக்கு. இப்போ ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் மார்க்கெட் 300க்கு மேல இருந்தது அப்படின்னாவே ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 300க்கு மேல நிக்கிற பட்சத்துல டைரக்டா உங்களுக்கு 400 தான் அடுத்த லெவலா வரும். 400க்கு மேல நிற்கும் போது அடுத்த ரீசெண்டா எந்த ஒரு ஸ்டாப்புமே கிடையாது. ப்ரீமியத்துல 400க்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. டவுன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 250 நேற்று க்ளோஸ் பிரைஸ். இதுக்கு கீழே ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி இருந்துமே ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லுமே மார்க்கெட்டுக்கு ஸ்டாப் இருக்கு. எங்க வரையும் இருக்கு அப்படின்னா 22,950. இது வரையுமே ஒரு 50 ஸ்ட்ரைக்லுமே உங்களுக்கு ஸ்டாப் இருக்கு. இந்த 22,950 கிராஸ் பண்ணி அந்த இடத்துல ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு நல்ல டவுன் சைடு மூவ் கிடைக்க வாய்ப்பு. அதுக்கு முன்னாடி வரையும் மேலதான் போக பார்ப்பான். ப்ரீமியம் பெருசா இருக்கு. ஏடிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் பிரைஸ்ல கிட்டத்தட்ட 304 ரூபாய் வச்சிருக்கான். ஏடிஎம்ல 304 ரூபாய் வச்சிருக்கான் அப்படின்னா இதை ஜீரோ நோக்கி டிராவல் பண்ணணும். இந்த ஏடிஎம் பிரைஸ் லைவ் மார்க்கெட்ல ஏறுதா குறையுதா அப்படின்றத பாருங்க. ஏறுச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் நல்லாவே வரும். இறங்குச்சு அப்படின்னா மூவ்மெண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு. இது டிகே மார்க்கெட். ப்ரீமியம் குறைய தான் செய்யணும் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும். ஆனால் அது குறையாம ஏறுது அப்படின்னா மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆக்சுவலா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு 180 பாயிண்ட் ஏடிஎம்ல வச்சிருந்தா அப்படின்னாவே அந்த வாரத்துல நல்ல மூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு 300 பாயிண்ட்டுக்கு மேல வச்சிருக்கான். காரணம் மார்க்கெட் நியூஸ் பேஸ்ல இருக்கு. நாளைக்கு பட்ஜெட்டு, நாளைக்கு மார்க்கெட்டும் ஒர்க்கிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீமியம் ஃபுல்லா கரையிற வரையும் வெயிட் பண்ணுங்க. பையர்ஸ், நீங்க புதுசா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னாவே பையர் அப்படின்றவன் லோ பிரைஸ்ல வாங்கி ஹை பிரைஸ்ல செல் பண்ணணும். பிரைஸ் அதிகமா இருக்கும் போது வெயிட் பண்றது நல்லது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.